பெரியவாச்சரணம். பழமொழிகள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்காமல் சொல்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? இன்றைக்கி ஒரு பழமொழி பார்த்துடலாம். நம்ம சொல்லுவோம், ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பலசாலியான மக்கள் ரொம்ப இப்படி நடத்துக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு காலம் வருங்க, அப்போ பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறோன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது மீனிங்கே கிடையாதுங்க. இதனோட அர்த்தமே வேறு. என்ன, வார்த்தையே தவறாக நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே யானை கிடையாது, ஆணை. ஓஹோ, யானையை ஆணைன்னு சொல்லுவோம், அதுவும் கிடையாது. ஆ நெய், பூ நெய். இப்போ படிக்கலாமா? ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். ஆ நெய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், பசு நெய் அப்படிங்கிறது. பூ நெய் அப்படின்னா பூவிலேருந்து எடுக்கக்கூடிய தேனுக்கு பூ நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்ங்கிற ஒரு வார்த்தையே கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே நெய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கடலெண்ணெய் சொல்கிறோம் இல்லையா, அது சொல்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா கடலை நெய். அதே மாதிரி எள்ளில் எடுக்கிறோம் இல்லையா நல்லெண்ணெய், அப்படி கிடையாதா, எள் நெய். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சொல்கிறோம் இல்லையா, தேங்காய் நெய். பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்துக்குமே நெய்ங்கிற வார்த்தை தான் சேர்ந்துருக்கு. ஆனால் அந்த எண்ணெய்ங்கிற வார்த்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ எதற்காக இங்கே ஆணை பூனை, அதாவது இந்த நெய் கொண்டு அடுத்தது தேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ நம்ம இந்த நெய் சாப்பிடுவோம் அப்படின்னா இளமை காலத்தில் சாப்பிடுவோம். அப்போ நம்மளுக்கு உடலுக்கு வலு இருக்கும், அந்த ஜீரண சக்தி நன்றாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கிறப்ப இதை நம்ம சாப்பிட்றோம். அடுத்தது முதுமைன்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த முதுமை வரும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேனை குழைத்து மருந்துகள் நாம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும், இல்லை தேன் மட்டும் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதுக்குத்தான் சொல்கிறாங்க, நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். ஆக இளமை முதுமை இந்த ரெண்டை குறிப்பிடுவது தான் இந்த அழகான பழமொழி. அடுத்த முறை இந்த பழமொழியை உபயோகிக்கும் பொழுது யோசிச்சுட்டு, அடடா இதை இங்கே உபயோகிக்க வேணாம், தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதும். அடுத்தவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழமொழிகளை இது போன்று உபயோகப்படுத்தாமல் உண்மையான அதனுடைய பொருளை சொல்லும் பொழுது தமிழில் இருக்கக்கூடிய அந்த அழகு நமக்கு புரியும். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் எப்படியெல்லாம் யோசித்து எவ்வளோ பெரிய விஷயங்களை ஒலித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு வேணும். இது போன்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டாலே தமிழுக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமும் நமக்கு தெரியும், தமிழுக்குள் இருக்கக்கூடிய தத்துவமும் நமக்கு தெரியும். ஆக ஆரோக்கியத்தையும் நாம் பெறுகிறோம், நல்ல அறிவையும் நாம் பெறுகிறோம். மகா பெரியவா சரணம்.